விவசாய நிலங்களுக்கு வழிமறித்து தனியார் சோலார் நிறுவனம் அராஜகம். 1500 பனைமரங்கள் வெட்டி அழிப்பு. பரதராமி மக்கள் போராட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி கலவை நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் சோலார் பிளான்ட் நிறுவனம் முன்பாக பரதராமி, மோசூர் மற்றும் கனியனூர் கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான விவசாய பொதுமக்கள் திரண்டு திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தனியார் சோலார் பிளான்ட் நிறுவனம் விவசாய மக்களுக்கு தங்களின் வாழ்வாதாரம் விளங்கும் நிலங்களுக்கு செல்வதற்கான பெரும் பாதையை வழங்காமல் சுற்றிலும் வேலி அமைத்து தங்களை அச்சுறுத்தி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். உடனடியாக தங்களது விவசாய நிலங்களுக்கு செல்ல நிரந்தர வழிவிட வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கையை முன்வைத்து கோஷங்களை எழுப்பியவாறு அவர்கள் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மோசூர், பரதராமி மற்றும் கனியனூர் ஆகிய கிராம எல்லைகளுக்குட்பட்ட பகுதியில் சோலார் நிறுவனத்திற்கு இடையில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் நீர்நிலைகள் மற்றும் இதர அரசு புறம்போக்கு நிலங்கள் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த அரசு நிலங்களை தசரதன் என்கிற கிராம நிர்வாக அலுவலர் விதிமுறைகளை மீறி அந்த தனியார் சோலார் நிறுவனத்திற்கு சட்டவிரோதமாக பட்டா போட்டு தந்துள்ளதாக போராட்டக்காரர்கள் பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். மேலும் அந்த அரசு புறம்போக்கு நிலத்தில் பல ஆண்டுகளாக வளர்ந்து நின்ற சுமார் 1500 பனை மரங்களை சோலார் நிறுவனம் முற்றிலும் வெட்டி தீயிட்டு கொளுத்தி அழித்துள்ளதாகவும் இதற்கு பின்னால் வருவாய்த்துறையினரின் மிகப்பெரிய சதி ஒளிந்திருப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வருவாய்த்துறையினர் இந்த தனியார் நிறுவனத்திற்கு முழு உடந்தையாக இருந்து பெரும் தொகையை கையூட்டாக பெற்றுக்கொண்டு சோலார் பிளான்ட் நிறுவனம் இந்த அநீதியில் ஈடுபட துணையாக இருந்துள்ளனர் என்றும் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நெடுஞ்சாலை மறியல் போராட்டம் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டதை அடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த திமிரி போலீசார் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். அதிகாரிகளின் உறுதியை ஏற்று பொதுமக்கள் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்ற போதிலும் தங்களது நியாயமான கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படாவிட்டால் வருவாய்த்துறை மற்றும் சோலார் நிறுவனத்தை கண்டித்து மீண்டும் ஒரு மிகப்பெரிய தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்துள்ளனர். வருவாய்த்துறையை கண்டிக்கின்றோம். துணை போகாதே. சோலார் பிளான்ட்டுக்கு துணை போகாதே. கெடுக்காதே. விவசாயத்தை வாழ்வாதாரத்தை கெடுக்காதே. நாயந்தானா. சோலார் பிளான்ட்டுக்கு துணை போவது நாயந்தானா. சோலார் பிளான்ட்டுக்கு துணை போவது நாயந்தானா. கண்டிக்கின்றோம். சோலார் பிளான்ட்டை கண்டிக்கின்றோம். வழிவீடு. விவசாய நிலத்திற்கு வழிவீடு. அதுக்கு மட்டும் நீங்க 1500 மரத்துக்கு ஒரு மரம் எடுத்தாவே 10 கண்ணு வைக்கணும்ன்றீங்க. 1500 மரத்துக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன சார் சொல்லுவீங்க? ஐஸ்டாங்க உங்க தலை பர்மிஷன் அந்த ஒரு கோரிக்கை இது வரைக்கும் பண்ணிக்கிறீங்களா? அப்ப என்ன கவர்மெண்ட் ஆபீசரே துணைக்கிறீங்களா? அந்த ஆபீஸுக்கு தெரியல. அந்த ஊரு என்ன பண்றாரு கேளுங்க. அந்த என்ன ஸ்டெப் முடிவு எடுப்பீங்க? 1000 மட்டும் கொண்டு வச்சிருக்குது. கூப்பிட்டு கேளுங்க. அந்த வியூவை கூட கேளுங்க. அதுக்கு பார்த்து ஏன் வரீங்க? కంతలు పాటు కంత మూడు కాదలు ఉడేదన్నమ్మా కంతల మూడు కొడతది அந்த சரியா கூட காயில எரியில அப்படி ஏத்தி போயிடுறாங்க ஏத்தி
ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த பரதராமி ஊராட்சி கிராமத்தை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் நாங்கள் அனைவரும் இங்கே வந்து எங்களுடைய கோரிக்கை என்னன்னா கேபிஜி என்ற ஒரு நிறுவனம் வந்து பரதராமி கிராமத்தில் சுமார் ஒரு 2500 ஏக்கர் அவங்க வந்து வளர்ச்சி போட்டு சோலார் பிளான்ட்டை வந்து அமைச்சிருக்காங்க. அவங்க சோலார் பிளான்ட் அமைப்பதனால எங்களுக்கு எதுவும் இல்லை. அதுக்கு இடைப்பட்ட உள்ள எங்களுடைய நிலம் இருக்கு. அந்த விவசாய நிலத்தை வந்து எங்களுக்கு நிலம் அந்த நிலத்துக்கு நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு, டிராக்டர் போகிறதுக்கு, விவசாயம் செய்த அறுவடை செய்வதற்கு இவையெல்லாம் எங்களுக்கு போக்குவரத்துக்கு வந்து ஒரு ஓரமாக அவங்க நடுப்புறம்லாம் நாங்கள் கேட்கல, ஒரு ஓரமாக நாங்கள் போயிட்டு விவசாயம் பண்ணிட்டு எடுத்துட்டு வர்றதுக்கு, விவசாயம் வளைந்த பொருளை நாங்கள் எடுத்துட்டு வர்றதுக்கெல்லாம் எங்களுக்கு வழி வீடு மட்டும்தான் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். மற்ற எந்த ஒரு இதுவும் நாங்கள் வந்து அவங்கள ஏன் வாங்குறோம், ஏன் இது பண்ணல. ஆனால் எங்கள் கிராமத்தில் இயற்கையை வந்து ஒரு 1500 பனைமரங்கள் வந்து அகற்றப்பட்டன, மொத்தம் எரிக்கப்பட்டன. இவை எல்லாமே வந்து எங்களுக்கு மழை வந்து ஒரு பனைமரம் இருந்தால் மழை நீர் வந்து பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது இயற்கையே மற்றும் டோட்டலாக இந்த சோலார் பிளான்ட்டுக்காரர்கள் வந்து அழித்து விட்டாங்க. விவசாயம் இதனால செழிப்பாக எங்களால் செய்ய முடியவில்லை. இவங்க வந்து எங்களுக்கு முதல்ல வழி, எங்கள் நிலத்துக்கு சென்ட்ரலில் இருக்கிற நிலத்துக்கு வழி மட்டும் நாங்கள் கேட்குறோம். அதுக்கு வழி என்னவோ தமிழக அரசு இதை அவருடைய கவனத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு மாண்புமிகு முதல்வர்கள், மாவட்ட ஆட்சியாளர்கள், வட்டாட்சியாளர்கள், ஊர் கிராம நிர்வாகிகள் இவங்க எல்லாம் தலையிட்டு தயவு செய்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு மிகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.